கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோபு அதிகாரம் 34 வசனம் 11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் எதை செய்கிறோமோ அதற்கான பலனை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். யோபு 34:11 மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழும்போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து நற்பலனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் பொய் வார்த்தைகளினால், பொறாமையினால், அகந்தையினால் பிறருக்கு அநியாயம் செய்து பாவம் செய்து நாம் வாழ்வோமானால் அதற்கான பலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நன்மைக்கு நன்மையையும் தீமைக்கு தீமையையும் சரி கட்டுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் நற்கிரியை செய்து அவர் ஆலோசனையின்படி வாழ்கின்றோமா? அல்லது உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து மனிதனை பிரியப்படுத்தும்படியாக பாவம் அநியாயம் செய்து கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் அருவருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மிடத்தில் காணப்படுகிற தீமைகளை அகற்றி கர்த்தரிடத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். அவரிடத்திலிருந்து நற்பலனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பயந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.